10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 10 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடிய இந்த மழை இருந்தாலும் பரவலாக மிதமான அளவில் இந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்திருக்கிறது. குறிப்பாக கோடை மழையினுடைய தீவிரம் குறைந்து தற்பொழுது வழக்கமாக இயல்பான அளவில் பெய்யக்கூடிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த 10 மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல மழையுடைய தன்மை மேலும் குறைந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக மீண்டும் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் வலுவடைந்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது நாளை காலை தினம் இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது புயலாக வலுப்பெற்று 25ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும், அதனைத் தொடர்ந்து இது வடக்கு திசையில நகர்ந்து வங்காளதேசத்திற்கும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்துடைய கடற்கரைக்கு அருகே செல்லும் எனவும், சாகர் தீவுக்கும் கேபபுரா பகுதிக்கும் இடையே 26ஆம் தேதி நள்ளிரவுல தீவிர புயல் என்ற நிலையில் இதை கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய நகர்வு, இதனுடைய வேகம், காற்றினுடைய தன்மை இதை பொறுத்து தமிழ்நாட்டிற்கான மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது வடகிழக்கு திசையில் தற்போது நகர்ந்து நாளை தினம் புயலாக உருமாறியதற்கு பிறகாக வடக்கு திசை நோக்கி நேராக வங்காளதேசத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக நம்ம பகுதிகளில், அதாவது தமிழ்நாடு மற்றும் தென் பகுதிகளில், இந்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்றின் ஈரப்பசையை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உறிஞ்சி புயலாக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தமிழ்நாட்டு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு குறையும் எனவும், அதே வேளையில கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த புயல் உருவானதுக்கு பிறகாக இந்த காற்றில் ஏற்படக்கூடிய வலுவின் காரணமாக காற்றினுடைய திசை நமக்கு தென் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு குறையும். அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய தீவிரத்தன்மை குறைந்து லேசான முதல் மிதமான அளவில் தொடர்ந்து பெய்யும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் தொடரக்கூடிய சாதகமான நிலை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் படிப்படியாக வெப்பத்தினுடைய தாக்கமும் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. கோடை மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் இயல்பான வெப்பநிலையை ஒட்டி தமிழ்நாட்டில் வெப்பமானது தற்பொழுது பதிவாகி வருகிறது. இது வரக்கூடிய நாட்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.